சிவபெருமானின் 64 வடிவங்களில் கால பைரவர் வடிவமும் ஒன்று. கால பைரவர் எதிரிகளுக்கு அச்சத்தை தருபவர். தன்னை சரணடைந்த பக்தர்களை சகல ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பவர். கைகளில் திரிசூலம், உடுக்கை மற்றும் வெட்டப்பட்ட ஒரு தலையுடன் உடலில் சாம்பல் பூசிக்கொண்டு நாய் மீது அமர்ந்தபடி மிகவும் பயங்கரமாக காட்சியளிக்கும் கால பைரவரின் அவதாரத்தை பற்றிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் வணக்கம். ஆன்மீகத்திலும் வரலாறிலும் ஆர்வமுள்ள உறவுகள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம் வீடியோவை பற்றியான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கால பைரவரின் அவதாரத்தை பற்றி ஸ்கந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. தேவலோகத்தில் உள்ள தெய்வங்கள் ஒருமுறை பல விஷயங்களை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு தேவதை தெய்வங்களில் உத்தமமானவர் யார் என கேட்க, பிரம்மா சிறிதும் தாமதிக்காமல் இதில் என்ன சந்தேகம், நான் தான் என கூறினார். இதை கேட்ட விஷ்ணு பகவான் கோபம் கொண்டார். இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது. விவாதம் முடிவது போல் இல்லை. எனவே அவர்கள் வேத அதிபதிகளை அழைத்து அவர்களின் கருத்தை கேட்டனர். வேத அதிபதிகளோ சற்றும் யோசிக்காமல் சிவபெருமான் தான் அனைவரையும் விட உத்தமமானவர் என்று கூறினர். அதை கேட்ட பிரம்மா மிகுந்த கோபம் கொண்டு சிவபெருமானை குறித்து கண்டபடி பேசினார். இதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சிவபெருமான் பிரம்ம தேவரின் கர்வத்தை அடக்க சிவபெருமானின் அம்சமாக தோன்றிய கால பைரவர் பிரம்ம தேவரின் ஒரு தலையை கொய்தார். கர்வம் யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் நிகழ்த்திய லீலை இது. காசி நகரின் காவல் தெய்வமாக இருப்பவர். சிவாலயங்களில் வடகிழக்கு மூலையில் சந்நிதி கொண்டிருக்கும் இவர் வறுமை நிலைமை ஏற்படாமல் நம்மை காக்க கூடியவர். பைரவருக்கு அஷ்டமி பூஜை மிகவும் விசேஷமானது. குறிப்பாக கால பைரவ அஷ்டமி தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பொதுவாக கால பைரவாஷ்டமி கார்த்திகை மாதத்தில் வரும். இந்த நாள்தான் கால பைரவரின் ஜன்மாஷ்டமி தினமாக கொண்டாடப்படுகிறது. அனைத்து சிவாலயங்களிலும் கால பைரவாஷ்டமி வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். கால பைரவர் அவதரித்த கால பைரவாஷ்டமி நாளில் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் அவருள் அடக்கம் என்பதால் இவரை வணங்கினால் உயர்வான வாழ்வினை பெறலாம். 21 அஷ்டமி நாளில் பைரவரை வணங்கிய எவரும் வாழ்வில் துன்பத்தை அடைவதே இல்லை என்பது ஐதீகம். காலத்தின் கடவுளான கால பைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர். எனவே துன்பப்படும் எல்லா மக்களும் கால பைரவாஷ்டமி நாளில் பைரவருக்கு வில்வம் அல்லது செவ்வரளி மாலை சூட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விபூதி அபிஷேகம் செய்து வழிபட்டால் எல்லா வளங்களும் பெறலாம். ஓம் கால காலாய வித்மஹே கால தீத்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் என்ற காயத்ரி மந்திரத்தை 108 முறை ஜபித்து வழிபட்டால் தீராத பிணிகளும் தீரும் என்பது நம்பிக்கை. நீங்களும் கால பைரவாஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி தினங்களில் சென்று பைரவரை வணங்குங்கள். நம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.